கூப்பியா நாளை அமைப்பை வராதாமா நாளை அமைப்பை கூப்பிடுங்க உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை மேல இருந்து கட்டி பிடிச்சிருக்காங்க அறிவு இருக்காங்களா அறிவு சூடு சொரணை ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன் அப்புறமா வச்சிருக்கேன் சொந்தீங்க சொந்தோட சுண்ணாம்பு சாப்பிடுங்க அப்படின்னு இவர்தான் சொல்ல சொன்னார் நான் சொல்லப்பா ஓசில கிடைச்ச பஞ்சமெத்தைக்கு இப்படி தூக்கம் வருதுன்னா அப்ப காசு கொடுத்து வாங்க பஞ்சமத்துக்கு எப்படி எல்லாம் காசு கொடுத்து வாங்கியிருந்தா அப்படித்தான் தூக்கம் வரும். யாரு முதல்ல மற்றவங்கள துப்பாருக்கு முன்னாடி நீங்களே கிழிஞ்சு கீழே துப்பிக்க நமக்கு ஏங்க உன்னையாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு மனிதனா பிறந்தா அது பிரச்சனை தாயா அந்த பிரச்சனையை தான் காரி துப்பி குட்டியெல்லாம் அதுக்கு அந்த யாவுமே வராது அதுக்கு அந்த யாவு எந்த யாவுன்றீங்க நீங்க ஒண்ணு மகடி வாயிச்சா கிளம்பும் என்னது பாம்பு நானு 10 வருஷம் மகடி ஊதி பாக்குறேன் கிளம்புற மாட்டே காணுமே அது எப்ப விஷம் வெளியில வரும்பொழுது நீங்க ஒதுங்கி போயிருக்கீங்க ஓஹோ அப்ப அந்த விஷத்தை பத்தி உங்களுக்கு தெரியுது அப்ப மகடி வச்சு ஊதுனா உங்களுக்கு கிளம்புறீங்க அடேமா படுத்து கிடக்கிற பாம்பை பாத்திரியா இன்னொரு பாம்பு பாத்திரியா அது எப்படிங்க உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே எது நல்ல பாம்பு உலகத்திலேயே நல்ல பாம்பு அதுதான் கெட்ட பாம்பு எப்படி சொல்றீங்க நீங்க இந்த உலகத்திலேயே பெரிய நல்ல பாம்பு எது தெரியுமா எதுங்க அதுதான் புறைய பாம்பு நல்ல பாம்புக்கு பேர் புறைய பாம்புங்க என்னங்க சொல்றியா புறைய பாம்புக்கு கொத்தவும் தெரியாது கடிக்கவும் தெரியாது அது பாட்டுக்கு மண்ணுக்குள்ள கிடக்கும் இந்த உலகத்திலேயே நல்ல பாம்பு கடிக்காத பாம்பு எதுமா அதானே நல்ல பாம்பு அடி சண்டாளி எடுத்த உடனே கொத்தி 1/2 மணி நேரத்துக்கு உதிர் போற பாம்பே நல்லா பாம்பு சொல்லிட்டு ஒன்னெல்லாம் தூக்கி போட்டு அதுல நெருப்ப போட்டு எரிச்சாங்க இந்த மாதிரி ஆளை படுக்க அறுத்தா என்ன கேக்குறேன் பேசாம அறுத்து வேஸ்ட் பண்ணிவிடாது என்ன செய்யணும்னு கேக்குறீங்க ஆட்டுக்கறி கடையில போய் கொட்டை கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க அப்ப என்ன கேட்பாங்க மாங்கியா கொடுத்து ஏன்னா கொட்டைன்னு கேட்டா வேற மாதிரி போயிருமா கண்டிப்பா மாங்காய் ஒரு பீஸ் வைங்க அப்படின்னா ஆட்டு கொட்டையை அறுத்து வையான்னு அர்த்தம் ஏமா நீ அறுக்கிறேன் ஆமா எல்லாம் சாமி மாங்காய் ஒரு பீஸ் வேணுமா மாங்காய் இருக்குதான்னு நான் கேக்குறேன் நீங்க புடிச்சு வேணா பாத்துக்கலாம் இல்ல நீங்க மாங்காய் மேல காட்டுங்க அது பிஞ்சான மாங்காயா முத்துற மாங்காயா பாத்துக்கிறேன் நீங்க அறுக்க தயாரா இருக்க கண்டிப்பா அதுதான் வந்திருக்கேன் நம்மளுக்கு வெளிச்சத்துல கொஞ்சம் கூசு உள்ளர போயிருவோமா எப்ப போய் இன்னும் கூசுதுங்கறீங்க எனக்கு கூசுறது உனக்கு எப்படி மாதிரி என்னங்க கூடவே தெரியும் கூசுறது கூசாம இருக்கு எனக்கு தெரியாம இருக்குமா ஏன் கூடனா உன்னால தெரிய முடியாது ஐயோ உங்க கூட என்ன சொல்லுங்க நான் போற இடத்துக்கு நீ வர முடியாது அதே மாதிரி நான் போற இடத்துக்கு நீங்க நீ போற இடத்துக்கு நான் வர முடியாது அது தெரியுதுல ஏய் உன்னை கொட்டாச்சு ஆம்பளை போறாங்க பொம்பளை போறியா தெரியும் ஏன் நீ வந்து யார போறீங்க நீ போறது நீ யாரடா ஏய் யாரடா மாங்க அப்படி நசியமா ஏய் தாங்க அந்த புள்ள ஆம்பளை ஏறி அடிக்குது பாத்துட்டு உட்கார்ந்து ஒண்ணால அப்படினா அப்ப நான் தான் ஏறி அடிக்கணும் அப்புறம் முடிஞ்ச பிறகு நான் அடிச்சுடுவேன் பொம்பளை மாதிரி நடந்துக்க நீங்க ஆம்பளை லட்சமா இருந்தீங்க ஆம்பளை மாதிரி நடந்ததுனால தான் கட்டி பிடிச்சத விட்டேன் நானே பெண்ணு மாதிரி நடந்து உங்களை கட்டி பிடிச்சது சொன்ன விட்டமா நின்னு என்னங்க ஒரு ஆம்பளை என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாது உன்னை எனக்கு தெரியுமா தெரியாது தெரியாத ஒருத்தன் வந்து கட்டி பிடிக்கிறேன் நீ என்ன பண்ணிருக்கணும் என்ன செய்றீங்க இழுத்து அரைஞ்சிருக்கணும் மாமானா மச்சானா மான கட்டவனே யாரா நீ இழுத்து அரைஞ்சிட்டு பொண்ணு சரி நான் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேன் எடியா கையெடு கூட சொல்லல விடியா கட்டி பிடிச்ச உடனே மனுஷனா அப்புறம் கடைசி முடிய எதை வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் மனுஷன். நீங்க ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்கள பேசுறீங்க. இல்ல வர மாட்டேன்றேன். நீங்க அத்தை மேனா மாமா மேனா நீங்க சொன்ன மாதிரி நீங்க யாருமே எனக்கு தெரியாது. ஒரு சபையில ஒரு டான்ஸ் நீ வந்து கட்டி பிடிச்சதும் இல்லாம வழக்கார கொடுத்துருக்கீங்க நீங்க. அத்தை மயே மாமே மகள காதலிச்சிருக்கானா எங்கயாச்சும்? காதலிச்சிருக்காங்க? இல்ல. எப்படி சொல்றீங்க? இந்த ஊருக்குள்ள கேட்டு பாரு. அண்ணே யார் காதலிச்சிருக்கானே? அத்தை மயனே மாமே மக காதலிச்சிருக்காளா? அது மாமா மகளை விட அதுக்கு பேரு உறவு. காதலிக்க முடியாது. அதுதான் மாமே மகளாச்சே. அப்புறம் என்ன மாதிரி காதலிக்கணும்? எப்ப வேலை போய் முடிக்கணும். சரி எங்க பேர் காதல் இல்லம்மா. சரி
கண்ணும் கண்ணும் பார்க்காமல் காதும் காதும் கேட்காமல் காதும் காதும் உரசாமல் ஏற்படுது பாரு. அது என்னதுங்க? அதான் காதல். இதுக்கு பேரு காதலா? உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லன்னு மேல நின்னு பேசிட்டு இருக்கேன். கிறுக்குத்தனமா பேச. வெட்டித்தனமா பேசாத. நீங்க வெட்டித்தனமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப பேசுனே. வேணாம் தத்துவ மாதிரி வேணாம்ங்கற. வேணும் வேணும் அப்படின்னு எடுத்தோனே வேணும்னு சொன்னா வேற வேற ஆயிடுறியா? அப்ப எடுத்துக்கொண்டு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அப்படினா தான் எங்க இருக்கும் கொஞ்சம் சுகமா இருக்கும். எது மாத்திரை வேலை செய்யணும்ல. நீ மாத்திரை கம்பெனியா? ஐயா நீ நல்லா லட்சி கடைசி மாத்திரை கம்பெனில போறா. அடி பாவி தலைய வலிச்சா நிப்பாட்டுங்க. மாத்திரை இத்தனை நிப்பாட்ட முடியாது. ஏன் ஜோதி நிப்பாட்டுறியா? ஜோதி நிப்பாட்ட முடியாது. நிப்பாட்டுன்றேன். எனக்கு எப்ப போய் ஞாபகம் வரும் என்னது? ஒழுங்கா வந்து கூப்பிடும் பொழுது ஐயா வர மாட்டேன். கிடைக்கும் பொழுதே யூஸ் பண்ணிக்க. இல்லனா ஐயோ உள்ள போயிட்டே கிடைச்சதும் போச்சே அப்படி அதுல மண்ணலி போட்டுட்டு போயிடுறேன். அதுல மண்ணலி போட்டு போறனா? ஆமா அது நீங்க நினைக்கிறது தப்பு. நான் எப்பவுமே கூப்பிட்டு போறது கிடையாதுங்க. யாரு எப்படி தெரிஞ்சுட்டு பாக்குறாங்க. கரெக்டான உண்மைங்க. கொஞ்சம் இழுத்துக்கணும். எதை கூப்பிட்டு உடனே போனா காசு குறையும். நீ எதை ஏன் சண்டை? இப்ப மணிகண்டன் ஜோசியர் இருக்கார்ல, நம்ம மீச முருகேசன் எங்க அப்பா இவங்க ஏஜென்ட் நாடகத்தை அவங்க கஷ்டப்பட்டு பத்தியாவத்துல இருந்து தூங்க விடாம போன் மேல போன் பண்ணி நாடகத்தை பொறுப்புங்க அந்த அளவுக்கு பொறுப்படுத்த நாடகத்தை நடிக்க விட்டு உனக்கு எத்தனை மணிக்குமா ஒரு மாதத்துக்கு முன்னாடி போன் பண்ணாரு. போன் பண்ணாங்க எனக்கு. போன் பண்ணாங்கல்ல நீ என்ன சொன்ன? அப்பா வந்தப்ப நாடகத்துக்கு வந்துடும்னு பேசி அது மாதிரி சொல்லலாமா? ஐயோ அப்புறம் அனிதா உனக்கு இந்த தேதி காலி இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இருக்குங்க நான் வர்றேங்க. எடுத்த உடனே வரேன்னு சொன்ன 500 ரூபாய் குறையும். ஐயோ இந்த விஷயம் தெரியாம போச்சு எனக்கு. இருந்துக்கணும் கொஞ்சம். எப்படிங்க உங்க மாதிரி ஒரு 10 ஏஜென்ட் அந்த தேதிக்கு என்ன போடுவோம்னு கேட்டாங்க. என்ன அது போடுவோம்னு கேட்டாங்களா? நாடகத்துலமா நீ மொட்டை கடையா போடுவோம்னா நீ வேற மாதிரி அந்த தேதிக்கு போடுவோம்னு கேட்டாங்க. அங்கெல்லாம் அவங்க தேவை எனக்கு போக மனசு இல்லை. அவங்கள்ட்ட போறதுக்கு மனசு இல்லையா? அண்ணே மணிகண்டனே முருகேசனே உங்க தேதிக்கு நான் உங்ககிட்ட வந்துடுறேன். நீங்க ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க அப்படின்னா கூப்பிட்டோன்னே அந்த பிள்ளை இழுத்துச்சு. அப்புறம் வரேன்னுதான் பாவம்டா கொஞ்சம் இழுத்துக்கிடுச்சு. அப்புறம் கூட்டி கொடுக்கணும். அங்க ஒரு 500 ரூபாய் கூடும். சரி அப்ப எடுத்த உடனே போயிட்டீங்கன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியாம அப்ப உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லைன்னு பேசிட்டு இருக்கேன். மைண்ட் செட் ஓனர உனக்கு தெரியுமா? இல்ல நான் பார்த்தது கூட இல்லை வரைக்கும். தெரியாது? தெரியாதுங்க. என்ன உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாது. மைண்ட் செட் ஓனர தெரியாதுங்க. தெரியாதவரின் சாமான்ல இப்படிமா நீ வாய வைக்கிற? நல்லா தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. மைண்ட் செட் ஓனர் உனக்கு தெரியாது? தெரியாதுங்க. இது யார் வீட்டு சாமான்? இது வந்து மைண்ட் செட்டுக்கு ஒரு சாமான். அவர் வீட்டு சாமான்ல ஒரு தெரியாதவருக்கு சாமான்ல எப்படிமா வாய வைக்கிற? இது யார் வீட்டு சாமான் எனக்கு இல்லையா? பாடிட்டானே அவரே பேசிட்டானே. அவர் வச்சா நீ பாடிறதா? என்னதே சொல்றா? அவர் வச்சா நீ பேசிறதா? அவர் கேட்டுக்கிட்டு அவர் சாமான்ல வாய வைக்கணும். இது என்னங்க அப்பமா இருக்கு? நான் வந்த உடனே ஹலோ மைண்ட் செட்காரனே சூப்பரா சொன்னனா? ஆமா. இது ஆம்பளை சாமான்ல வாய் வச்சுக்கலாம். இது யாருக்கு தெரியுமா? இது யாருக்கு தெரியும்? அது மைக் இல்ல. வெள்ளச்சாமி. நீ பாருங்க. அட எப்ப போயிட்டீங்க? சரி இது யாரு? இது வந்து வெள்ளச்சாமி. அந்த ஆம்பிள் பாருங்க அனிதா. என்ன பொத்தல் கொஞ்சம் கூட இருக்கு. அது உன் கண்ணுக்கு அப்படி தெரிய போற சின்னமா தான் இருக்குது. இது யாரு? இது வெள்ளச்சாமி. அந்த ஆம்பிள் பாரு அனிதா. இது எதுல போய் சொல்லி இருக்கு? அந்த ஆம்பிள் பார்ல போய் சொல்லி இருக்குது. ஆம்பிள் பார்ல அது அனிதா சொல்லிருக்கியா? அதுக்கு தாண்டா வந்திருக்கேன். காட்டுல கிடக்குது எலுமிச்சம்பழம். சரி கடல்ல கிடக்குது உப்பு. உப்பு ரெண்டு என்ன ஐட்டம் மான மகளா? இல்ல ரெண்டு ஒண்ணு சேர்ந்து ஊறி ஆகி பாத்துக்குள்ள நுழையிறது இல்ல. என்னங்க சொல்றீங்க? வெள்ளச்சாமி உப்பு நீ எலுமிச்சம்பழம். என் கூட சேர்ந்து நீ நாளா பிறந்துட்டீங்கன்னா நான் மட்டும் தொட்டு நக்க ஒன் யூஸ் ஊர்காயா இருப்பேன். வெள்ளச்சாமிக்கு உப்ப பிடிக்காது அப்படி உருண்டு ஓடுங்க. உன்னைய கோயில் பூஜாரி எடுத்து சூடாயுதத்துல சொல்லிடுவேன். வெள்ளச்சாமிய நாளா புழக்கிறதுக்கு கோயில் பூஜாரி சூடாயுதத்துல குத்து போறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு உன் சாதி இறங்கிச்சு உன் கூடு குப்பைக்கு போயிடும். உன் கூடு குப்பைக்கு போக கூடாது. குடும்பம் நடத்தவா அப்படிங்க
வேணாம். No. இல்லைங்க, எனக்கு ஆம்பளைல கண்டவே வராம பிடிக்கவே மாட்டேங்குது. ஏற்கனவே பிடிச்சதெல்லாம் போதும், இனிமேல் பட்டு பிடிக்கவே வேண்டாம். ஐயோ, ஏற்கனவே வேண்டாம், இப்போ இனிமேல் வேணாங்க. இருக்கிற சூட்டுல வெந்து போறாடி. இல்லைங்க, இந்த ஆடுற ராஜா அந்த மாதிரி ஆடுற பிடிச்சா கூட எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஆமா, அவன் படிக்கட்டு இழுத்து வச்சு கட்டிக்க. எதை படிக்கட்டு ரொம்ப பேசுற பொம்பளை குடும்பம். நீங்க ஆம்பளை அடக்கொடக்கமா பொம்பளை கிட்ட பேச கத்துக்கங்க. முதல்ல நீ ஆம்பளை கிட்ட மரியாதை கொடுத்து. முதல்ல நீங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்க நீங்க கத்துக்கங்க. வெள்ளச்சாமி யார் மாதிரி தெரியுமா? ஏன் மாதிரி இறக்கமான படிச்சவன் எவனுமே கிடையாது. எப்படி சொல்றீங்க நீங்க? ஒரு சொறி நாயி படுத்து கிடக்கு. சரி, ஒரு சொறி நாயி படுத்து கிடக்கு. அதை எல்லாமே திட்டுறாங்க. அட பாவத்தை, இந்த நாய திட்டுறாங்க. ஏய், கதையை கேளியா? இந்த நாயை திட்டாங்க. உடிச்சி உடிச்சி அப்படி திட்டாங்க. சரி, சொறி நாயி காலுக்குள்ள அப்படியே தலையை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல நம்ம ஏன்டா பிறந்தோம், பிறந்த சொறி நாயா பிறந்துட்டோமே அப்படின்ட்டு அந்த நாய் காலுக்குள்ள தலையை வச்சுக்கிட்டு படுத்து கிடக்க அழுதுட்டு அந்த வழியில வெள்ளச்சாமி போறேன். சரி, இந்த நாய் போகுது. அதே சொறி நாயி படுத்து கிடக்கு. சரி, போறது வெள்ளச்சாமி, கேட்கிறது அந்த நாய். என்ன நாய்? ஓ, லேடிஸ் நாய். இது நன்றி உள்ள நாய். அப்படியே பார்த்த பாருங்க. சரி, பார்த்த உடனே சூப்பரா இருக்கேன்ட்டு. எந்த நாய? சொறி நாய. சரி, சூப்பரா இருக்கு அப்படி சொன்ன உடனே படுத்து கிடந்த நாய் எந்திரிச்சிருச்சு. அட கொடுமைய, எல்லாரும் நம்மளை திட்டினாங்க ஒடிச்சுன்னு. வெள்ளச்சாமி மட்டும் நம்மள சூப்பர்னு சொல்லிட்டானே அப்படின்ட்டு அந்த நாய் எதிர்ச்சு என்னை இப்படியே பாக்குது. சரி, வீட்டுக்கு நடந்தேன். என் பின்னாடியே வருது. என்னங்க சொல்றியா? வீட்டுக்கு போனேமா, நடக்குது. வீட்டுக்குள்ள போனேன், வீட்டுக்குள்ள வந்துருச்சு. சொன்னாயி பெட்ரூம் குள்ள போனேன், பெட்ரூம் குள்ள வந்துருச்சு. மெத்தையில ஏறி படுத்தேன். அந்த நாய் என்னமா பண்ணி இருக்கும்? நீ அறிவாளி தானே? இருங்க, நீங்க பாத்தீங்க, உங்க பின்னாடியே வந்துச்சு, வீட்டுக்குள்ள போனீங்க. அதான் நாய் சொறி நாய். சொறி நாய் வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு, பெட்டில ஏறி படுத்தியே, பெட்டில ஏறி படுத்துச்சு. படுக்கலையா? படுக்கல. அது சொறி நாயா இருந்தாலும் அறிவுள்ள நாய். எப்படி சொல்றீங்க? இவ்வளவு தூரம் நம்ம சொறி நாயின்னு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள விட்டானே, அவன் படுக்கிற இடத்துல நம்ம படுக்கலாமா? படுக்க கூடாது, தப்பு. அழுதுகிட்டு வெளியில போச்சு அந்த நாய். இப்பேற்பட்ட அறிவுள்ள நாய நம்ம சீர் பண்ணாம விடக்கூடாது. நாயை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொடுத்து, சரி இந்த நாயை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். 5 நாள் சென்று வாங்குற வா வெள்ளச்சாமி நாய போய் நாயை திறந்து பாக்குறேன், அனிதா மாதிரியே இருக்குதா. அந்த அறிவுள்ள நாயின்னு சொன்னேன். அது இதுதான். நீ ஏன் தெரியுமா ஏறி படுக்கல? நம்ம சொல்லி அவனுக்கு ஒட்டிடக்கூடாது. அப்ப பாருங்களேன், ஒரு நாய்க்கு இவ்வளவு அறிவு இருக்குன்னா அதை விட ஒரு மடங்கு நம்மளுக்கு இல்ல. அந்த அறிவை தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அருமையான ட்ரெஸ் போட்டிருக்கேன். சரி, இந்த துணி இத நீ நெஞ்சியா? இல்லங்க, நெசவாளி நெஞ்சது. அந்த நெசவாளிய உனக்கு தெரியுமா? இல்ல, தெரியாதுங்க. இதை எங்க எடுத்த? கடையில எடுத்தேன், ஜவுளி கடையில. அந்த ஜவுளி கடை ஓனரை உனக்கு தெரியுமா? தெரியாது. இதை எங்க தைச்ச? கடையில டெய்லர் தைச்சேன். அந்த டெய்லரை உனக்கு தெரியுமா? நல்லா ஞானத்தை கேட்டுக்கலாம். நெஞ்ச நெசவாளியும் தெரியாது. ஆனா ட்ரெஸ் அருமையான ட்ரெஸ், அருமையா நெஞ்சிருக்கேன். இத கபுதனுக்கு மடிச்சு வச்சுக்கிட்டான கடைக்காரன், அவனையும் தெரியாது. ஆனா நல்லா மடிச்சு வச்சு வச்சிருக்கேன், நல்லா மடிச்சு வச்சு வச்சிருக்கேன். இத வெட்டி தைச்சான டெய்லர், அவனையும் தெரியாது. பார்த்துக்கிட்டு அளவெடுத்துக்கிட்டு வெட்டிருக்கான். அந்த 3 பேர்த்தையும் உனக்கு தெரியாது. உண்மையுமே எனக்கு தெரியாதுங்க. நெஞ்ச நெசவாளிய தெரியாது. ஆனா அவங்க பண்ண நீ போட்டிருக்க. அவங்க தொழில் போகிட்டே இருக்கு. நெஞ்ச நெசவாளி தெரியாது. படிச்சு வச்சு விட்டாங்க கடைக்காரங்களையும் தெரியாது. உணவு கொடுத்து வெட்டி தைச்சாங்க டெய்லர், அவனையும் தெரியாது. உனக்கு தெரியாத 3 பேரும் உன் மேல ஏறிக்கிட்டு இருக்கான். அந்த ஆம்பளையே எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் போட்டுவிட்டாம குடியா வர முடியும்? முடியாதுங்க. ஏங்க ஒரு பெண்ணுக்கு பின்னால்
ஆண் என்ற கணவன் என்ற பெயரில் இருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு பின்னால் மனைவி என்ற பெயரிலே இருக்க வேண்டும். ஒரு கணவன் இருக்க வேண்டும். அது பத்தல புள்ள வெளியூர் போயிட்டாங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஒரு வப்பாட்டி என்ற பெயரில். ஆத்தாடி அப்படி போறதுக்கு பேசாம வீட்டுல இருந்தே என்ன பண்ணி இதுல யார் பண்ணிட்டீங்க? பாட்டு பாடி ஆட்டம் பாடி யாரும் வந்துட்டு பழைய யாரும் வந்துட்டீங்க பழம் என்னது என்ன பழம்? வள்ளி வரணுமா? இல்லைங்க, வள்ளி வந்து காலையில 8 மணிக்கு தான் வரும். இப்ப யார் வரும்னா கெப்பர் வருவாரு வெள்ளையத்தே. என்ன வர பொறுத்துக்கே சொந்த பழம் இது தேன கைக்கு பழம் ஏன் இந்த உலகத்துல எப்போதும் கிடைக்கிற பழத்தடி வித்தாங்க? இது எப்பவுமே சீசன் இருந்தாலும் இல்லாட்டி சாப்பிட்டுக்கலாம். இல்லம்மா, இந்த பழம் சீசனுக்கு தான் கிடைக்குது. ஆனா எப்போதும் கிடைக்கிற பழம் ஒரே பழம். என்ன பழம்? பனானா. பனானா? வாழைப்பழம். அது நுழையாத இடமே இல்லை. ஆமா. அது ரோட்டோர வீட்டுக்காரி, அது ரோட்டோர வீட்டுக்காரி, புஜலக்காரி, அது நான் கேட்டுமா இல்லங்க, நீங்க செய்யறத பாத்துட்டு அது நான் கேட்டுமா போகட்டுமா, நான் கேட்டுமா போகட்டுமா, குட்டி 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 விளக்க மாட்டுக்கிட்ட பிஜு. உனக்கு பேட்டரி வேற, ஏன் பேட்டரி கம்பெனி வேற. நான் அப்படின்னா இந்த பேட்டரி பொங்கி போன பேட்டரி அது மாத்திரம் தூக்கிட்டுமா, அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா, அங்க உங்களை வச்சா மட்டும் தெரியுமா. குண்டி வெளியே வாடி மட்டும் மாப்பிள்ள பத்தாவது ஆளெல்லாம் கூட்டமாக நாங்கள் இருக்குதானா? ஹலோ, ஒரு பாட்டு பாடுறதுக்கு தான் பாட தெரியாதா? என்னம்மா பாட்டு? என்ன எத்தனை விட மொட்டை முடி அடி வாடி பொட்ட புள்ள வெளியே, வாடி பொட்ட புள்ள வெளியே, வாடி பொட்ட போகடிச்ச கிளியே, வாடி பொட்ட போகடிச்ச கிளியே, வாடி பொட்ட புள்ள வெளியே, வாடி பொட்ட புள்ள வெளியே, வாடி பொட்ட போகடிச்ச கிளியே. இன்னுமா ஏன் விட்டு தங்க குச்சி, ஏன் விட்டு தங்க குச்சி, அதை கொண்டு போய் முளை குச்சி எடுத்து எரும மாட்ட கட்டுறா. மரியாதை ஏன் விட்டு தங்க குச்சி, ஏன் விட்டு தங்க குச்சி. 1.5 மாசமா நிக்கிறா. போய் சொல்லுங்க சொக்கநாதா, சொக்கநாதா,
கண்ணேக புந்தலுக்கு கருமேக கூட்டலுக்கு ஆஹா ஏப்பா தம்பி வண்டியில வரும்போது பார்த்தேன் வண்டியில வரும்போது பார்த்தேன் அந்த பிள்ளைக்கு ஆட்டுக்குட்டி வாழ்மாயி இங்க இவ்வளவு நட்டு ஹலோ வெளிச்சம் என்ன அது வந்து சொந்த முடி இது வந்து ஒட்டு முடி ஒட்டு மதுல இது எவ்வளவு அண்ணே 370 ரூபானே இப்போ முன்னிட்டு அப்பா உன் நிலைமையை பாரு என்னண்ணே ஏழு நாச்சு நல்லா பேசுற ஆமா இருந்திருந்து மசில் விற்கிறவன்ட்ட போய் ஏமாந்துருக்க என்னங்க சொல்றீங்க அடி கல்விக்கு புத்தலுக்கு கால்வரத்து சத்தத்திற்கு கருமேக கூட்டலுக்கு கால்வரத்து சத்தத்திற்கு நேரிய வடிவான வடிவான வடிவாகி வடிவாகின் போல் கற்களுக்கு வாக்குயில் போல் சத்தத்திற்கு கொட்டப்பட்டி கொடுக்க நீ வந்த நானே பாட்டியா என்ன நீங்க பாட்டு பாருங்க நீங்க வராதாமா உங்களுக்கு சூடு ஆமா கூட்டம் எல்லா தாயக்குள்ளையும் உட்கார்ந்து நாடகம் பாக்குற நீ பாட்டுக்கு என்ன பாடுற ஒட்டாம்பட்டி கொடுக்க வெள்ளச்சாமி கொடுக்க மரமாயி கருப்பாயி சின்னாயி பெரியாயி அதுக்காக நீ தான் வந்திருக்கு. அடுத்த பிறவில இவன் உங்க இதாத்தான் மறக்கணும் எதை சொல்ற என்ன பக்கம் பாட்டு நான் அந்த வார்த்தையை நான் சொல்லவே நீங்க சொன்னீங்க சத்தியமா நான் அப்படி சொல்லுவேன் ஐயா சொன்னா சொல்லுவாங்களா எங்க நீ பாடு அந்த மைக் அடியே கொட்டாம்பட்டி கொடுக்க நீ வெள்ள சாமி முடுக்க கிருக்கு பாரு அப்புறம் கரெக்டா பண்ணு அது தெளிவா தான் உனக்கு எங்க இதுல இது வந்து பாருங்க ஏன்னா ரெண்டு ஒரு மைக்கு தான் இதுல பாடு அண்ணே பிடிச்சா உண்டாரி அண்ணே இந்த மைக்கு அவுஜா அவுஜா அதான் அவுச்சா தானையா பிடிச்சு அடியே கொட்டா இந்த பாபு பாருங்க பாருங்க என் மேல நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு அடியே நீங்க நல்லா கேட்டுக்கிட்டு சரி நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன் அந்த புள்ள இது எனக்கு வாட்சியில கிடைக்க முடியாது நாளை கழிச்சு அந்த பைசா செலவு அடியே கொட்டா எனக்கு என்னடா நான் என்னமோ தப்பா அடியே கொட்டா பட்டி கொண்டு சாமி புடுங்க என்னையா நீ மைக்கு வச்சிருக்க உன் மைக்கு கெட்டா பேசிக்கா வெளியில சொன்ன அந்த பிள்ளை புடிஞ்சு இதுல சொல்லுங்க இந்த பக்கத்து ஓட்டையில சொல்லிட்டியானே ஒடுக்கு உன் வாயிலே வந்து உட்கார்ந்து பத்தியா சோசியல் சொன்னது சரியா இருக்குடா சோசியல் என்ன சொன்னாங்க அது என் கொட்டாப்பட்டி கொடுக்கு நீ கட்டாமட்டி கொடுக்க வெள்ளச்சாமி உடுக்கு அது மணிகன் இந்த காண்டைத்தில நம்ம சோசியல் மணிகன் இந்த காண்டைத்தில நம்ம சோதியர் மணி கண்டு மீச முருகன் காண்டைத்தில முருகானந்தம் காப்பத்திலே செல்வராஜா ஆர்மோனியத்திலே முடியத்திலே விநாயகமூர்த்தி மிருதங்கத்திலே ரெடி பண்ண சமேட்டு அவசரத்தை அடிச்சுக்கிட்டாப்புல அடி அகத்தி விடுடி இது காலத்தை சிக்கிடுச்சு சட்டை அடி உடுக்கு உடுக்கடிக்க நான் கடிக்க சாமி அதான் என்ன சொன்ன பத்தியா அடி உடுக்கு உடுக்கடிக்க ஓ உடுக்க அகடிக்க ரெண்டு மாத்தி பத்து நிமிஷம் என்ன பண்ண மாத்திட்டா
வாங்க அது நாடு ஜெயில வச்சதுன்னு வள்ளியை பார்க்கணுமா? ஓ அப்படின்னா இன்தக செய்யலாம். இருத்தக செய்யனா காதல் ஆசை ஆசைனா எனக்கு தெரியாதுல்ல, சின்ன பிள்ளைல எனக்கு தெரியாதுல்ல. அணி பரமரத்தில் ஏறும்பொழுது என்ன நினைச்சிருக்கியாரோ அது வாட்டில விதியை நினைச்சிட்டியாரோ என்ன கொட்டையை கடிச்சிருக்காரு. ஓ சரி காதல் பண்ணுங்க பாப்போம். பரமரத்து மேல ஏறி பதவி இறக்க போறேன். நமவத்து மேலே ஏறி பலது இறங்க போனேன். பரமரத்து மேல ஏறி பதவி இறக்க போறேன். இந்த பாலை உனக்கு கீழே பிடிக்க போச்சுனே. பரமரத்து மேல ஏறி பதவி இறக்க போறேன். ஒரு மனத்தில் பதவியை குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமணி. ஒருவனுக்கு பதவியை கொடுத்தா உடம்பெல்லாம் தங்கமணி. ஒன்று போன பேரவைக்கு உலகத்திலே இல்லையடி. ஒன்று போல பேரழகி உலகத்திலே இல்லையடி. பாடி, என் தோழி, எனக்கு முத்தம் ஒன்று பாடி. என் ஜோடி எனக்கு ஒண்ணே ஒண்ணு அடி. பரமரத்து மேலே ஏறி பதவி இறக்க போறேன். அதோட குளிக்க போனோம். ஐயா மீன் குடிச்சுட்டாரு. அதோட குடிக்க போறா ஐயா மீன் குடிச்சுட்டாரு. ஐயா மீன் குழம்பு வச்சிருந்த அப்பனுக்கு ஊத்துறது. ஐயா மீன் குழம்பு வச்சு அண்ணனுக்கு கொடுத்துரு. பாடி, என் தோழி, எனக்கு முத்தம் ஒன்று பாடி. ஓடி ஓடி என் ஜோடி எனக்கு ஒண்ணே ஒண்ணு அடி. பரமரத்து மேலே ஏறி பதவி இறக்க போறேன். சுற்றில மாத்தையிலே திருவாரூர் தேரோட்டம். எத்திர மாதத்திலே திருவாரூர் தேரோட்டு. திருவாரூர் தேவர் பார்க்க 2 பேரும் போவது. திருவாரூர் தேரு பார்க்க 2 பேரும் போவோட்டி. பாடி, என் தோழி, எனக்கு முத்தம் ஒன்று பாடி. ஓடி ஓடி என் ஜோடி எனக்கு ஒண்ணே ஒண்ணு அடி. அன்னை நதி ஆளுமை மகள் பாத்திமாவை போல் உலகில் வாழ்ந்தது. அன்னை வழியிலோடு அன்பு நெறிக்கு வாழ்ந்தது. அன்பு நெறிக்கு வாழ்ந்து அன்பு நெறிக்கு உங்களை பக்கம் இந்த காதல் சரி இந்த சொல்ற பாரு மறி கொழுந்தி மல்லிகை பூவி மாமாமைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ, மஞ்ச வர வருகிலையா வந்து நிலை மாறி குழம்பு மல்லிகை பூவே மாமாமைய பிடிக்கலையா சொல்லி ஓ, மஞ்ச வர வருகிலையா மறி கொள்வே. என்ன பாட்டு வரும்போது
எடுத்து வைக்கணும் பின்னால ஆற வைக்கிற சொக்கணும் கண்ணை முடிக்கின்ற பிறகு என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க வேண்டும் என்று ரெடியாக நின்று கொண்டிருந்தாயா அனிதா இந்த ஜாக்கெட்டில் லூசாவதற்கு என்னடி காரணம்? நீ லூசா வர வர ஆம்பளை போலவே பேசுகிறேன் அனிதா. ஆமா உன் பாவாடை இந்த மைக்கு வாங்கி இந்த மைக்கு அவசர மதுக்கு கண்ணீர் கூட வருது இல்லடா. ஆனா அவசர ஊத்திருது எதுல இருந்து கண்ணீர். ஒருவேளை இறைவன் கண்ணீரை தேங்காய் கட்டி நெத்தியிலே தொங்க விட்டிருப்பான். விழுந்தாள் சென்னையிலே விழுந்து அழுதாள். சம்பளம் தின்னாள் சாகிறேன் என்றால் எப்படி நல்லா இருந்திருப்பாங்க. கருப்பு வளர்த்த கீழே பழம் கொடுத்து பாவத்த கீழே நான் வளர்த்த பச்சை கீழே நாளை கச்சேரிக்கு செல்லம்மா எங்கும் செல்லம்மா செல்லம்மா எங்கள் செல்லம்மா பருத்தி வளர்த்த கீழே பணம் கொடுத்து பாவத்த கீழே நான் வளர்த்த பச்சை கீழே நாளை கச்சேரிக்கு செல்லுமா 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 என்று செல்லுமா பருத்தி வளர்த்த கீழே பணம் கொடுத்து பாவத்த கீழே சட்டமும் நான்
தலை கொடுந்தேன் எடுத்தவன் ஜெயித்து வந்தேன் ஒரு மகனை மறந்து Thank you.